வேதத்தை ஒரு வசனம் எடுத்து வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். ஹல்லேலூயா. புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். ஆமென் என்று சொல்லுங்களேன். இன்றைக்கு இந்த இருக்கிற காலத்தில் முக்கியமாக பெண்களாக இருக்கிற நமக்கு ஞானம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஞானத்தை என்ன பண்ணணுமா? பெற்றுக்கொள்ளணுமா? அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நம்ம நடப்போமானால் தன் ஆத்துமாவை என்ன பண்ணுறோமா? சிநேகிக்கிறவர்களாக இருக்குமா? நிறைய பேர் நிறைய புத்திமதிகளை கேட்டு நன்றாய் வாழ்ந்தது உண்டு. ஹல்லேலூயா. அல்லது நிறைய பேர் தவறான உபதேசங்கள், தவறான ஆலோசனைகள், தவறான புத்திமதிகளை கேட்டு சீரழிந்தது உண்டு. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் நமக்கு நிறைய பேர் ஆலோசனை சொல்வதற்கு என்ன சொல்றது, அட்வைஸ் பண்ணுறோன்னா நிறைய பேர் வந்துடுவாங்க. ஆனால் அட்வைஸ் கேட்கறது என்ன சொல்ல கஷ்டமாக இருக்கும், அட்வைஸ் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும், அதன்படி நடக்க தான் என்ன பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்கிறது? நம்ம அட்வைஸ் நிறைய பேர் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த புத்திமதிகளை நம்ம கேட்டு செயல்பட்டு அதன்படி நடக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் புத்திமதிகளை கேட்பதற்கு கூட என்ன பண்ண மாட்டாங்க? தன் செவியை சாய்க்க மாட்டாங்க. நிறைய பெண்கள் அப்படிதான். இப்போ முக்கியமாக இப்போ இருக்கிற வாலிப பெண்கள், சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்க? அட்வைஸ்னாலே என்ன பண்ண அவங்களுக்கு பெரிய பாகக்காய் கசப்பு மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அப்போது அட்வைஸ்ன்றால அந்த இடத்துல யாரும் நிற்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற வாலிப பசங்க அப்படியா இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்றது புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். ஹல்லேலூயா. அதற்கு மேலாக ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமே. நம்ம ஞானத்தை பெற்றுக்கொண்டு அந்த புத்தியை நம்ம காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு புத்திமதி, ஞானம், ஆலோசனைக்கு நம்ம வேதத்தில் நிறைய வசனங்கள், நம்ம நீதிமொழிகளில், சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்ம புத்திமதிகளை கேட்டு நம்ம நடந்தோமானால் நிச்சயமாய் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ முடியும். ஆமென். அல்லது புத்திமதிகளை கேட்காம, நம்ம வேத வசனத்தின்படி நடக்காம, பெரியவர்கள் ஆலோசனை கேட்காம, பெற்றோருடைய ஆலோசனை கேட்காம, நம் சுயத்தின்படி நம்ம நடப்போமானால் நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இருக்காது. ஆமென். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே ஞானத்தை பெற்றுக்கொள்ளணுமா? ஆமென். அப்போ நமக்கு ஞானம் இல்லை. ஆமென். இங்கே இருக்கிற யாருக்குமே சரி, எனக்கும் சரி சொல்கிறேன், யாருக்குமே ஞானம் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்ம ஆவியால் நமக்குள்ளே வரும்பொழுது அந்த ஞானத்தின் ஆவியை ஊற்றிக்கொள்கிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தினால நம்ம எங்கே என்ன நடக்கணும், எப்படி பேசணும், எங்கே எப்படி போகணும், எப்படி குடும்பத்தை நடத்தணும். நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தை எப்படி நடத்துறது கூட என்ன பண்ணல தெரியாமல் இருக்கு. பிள்ளைகளை வளர்க்க தெரியாதபடி, கணவரிடத்தில் எப்படி பேசி அவரோட அன்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளாதபடி நிறைய பேர் ஞானமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் கூட திருமணம் ஆனது போல குடும்பத்தை எப்படி நடத்துறது தெரியாது. ஹல்லேலூயா. எப்படி கணவரிடத்தில் பேசுது, எப்படி அவருடைய அன்பை எப்படி நம்ம சம்பாதிப்பது. நிறைய பெண்கள் அப்படிதான் இருக்கிறோம். ஆமென். ஏதோ வாழ்ந்து ஏதோ என்ன பண்ணிட்டோம், படித்தோம், ஏதோ அம்மா வீட்டில் அப்பா வீட்டில் நல்லா என்ன பண்ண ஆசீர்வாதமா, நல்ல சுதந்திரமா, யாரும் எந்த கேள்வி கேட்குமா. நம்ம தான் என்ன பண்ணுவோம்? பெண்கள் தான் அந்த குடும்பத்தில் என்ன ரொம்ப செல்ல பிள்ளையா இருப்பாங்க. அல்லது தாய் தகப்பனுக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இன்னொரு வீட்டில் வாழ போகுதுன்னா அந்த பெண் பிள்ளை என்ன பண்ணுவாங்க? ஆசையா என்ன பண்ணுவாங்க? எல்லாமே கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல சுதந்திரமா வளர்ப்பாங்க. ஆமென். அப்படிதான் எல்லா பெண் பிள்ளைகளும் இப்போ வளர்க்குறாங்க. ஆனால் குடும்பத்திற்கு போகும்பொழுது, திருமணமாகி இன்னொரு குடும்பத்திற்கு போகும்பொழுது அதே சுதந்திரத்தை அந்த குடும்பத்திலையும் எதிர்பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வசனத்துக்குள்ள, கர்த்தருக்குள்ள நாம் இருக்கும் பொழுது அந்த வசனத்தின்படி நாம் நடப்போமானால் குடும்பத்தை எப்படி நடக்கணும், கணவருடைய அன்பை நம்ம எப்படி சம்பாதிக்கணும். கணவர் சரியில்லை, கணவர் அன்பு காட்ட மாட்டாரு, கணவர் குடிக்கிறாரு, பிள்ளைகள் ஒழுக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவர்களை நாம் குறை சொல்லாதபடி நம்ம ஞானமாய் நடந்தோமானால் நம்மை பார்த்து மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஞானவான்களாய் மாறுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு வேதத்தில் நம்ம எடுத்து வாசிக்க போகிற 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். விசேஷமாக தாமார் என்ற ஒரு சகோதரி அங்கே இருக்கிறாங்க. தாமார் சகோதரி யாருக்கு இதெல்லாம் தெரியும்? தாமார் என்ற சகோதரி ஒரு தாவீதோட மகள். ஆமென். அவங்களுக்கு
அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள், தாவீதுக்கு நிறைய மனைவிகளை மற்ற கேள்விப்பட்டிருப்போம், வசனத்தில் நம்ம வாசிச்சிருக்கலாம். அவங்களுக்கு பிள்ளைகள் நிறைய இருப்பதனால அம்னோன் ஒருத்தர் இருப்பான். அம்னோன் வந்து தாவீதோட மகன், மூத்த மகன். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்றான்? 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியான் குமாரனாகிய யோனத்தாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனத்தாப் மகா தந்திரவாதி. மகா தந்திரவாதி. ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தாவீதோட மகன் யாரு? அம்னோன். ஆமென். அப்ப அம்னோனுக்கு சகோதரன், பங்காளி சொல்லலாம். சிமியோன், யோனத்தாப் என்று ஒருத்தர் இருந்தானா, அந்த யோனத்தாப் யாருன்னா பயங்கரமான தந்திரவாதியா இருக்கிறான். ஹல்லேலூயா. யோனத்தாப் யாரு? மகா தந்திரவாதின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அப்ப அந்த மகா தந்திரவாதி அவனுக்கு என்ன பண்றாங்க? அம்னோனுக்கு சில ஆலோசனைகளை என்ன பண்றான்? தவறாய் சொல்லி தவறாய் அவனை வழி நடத்துகிறான். அப்படி என்ன தவறா வழி நடத்துறான்? யாருக்கோ தெரியுமா? இதை யாரும் படிச்சிருக்கீங்களா? அந்த சாப்டரை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? யாருக்கும் தெரியல. நான் சொல்றேன் கேளுங்க. அம்னோன் ஒருவன் இருக்கிறான். அந்த அம்னோன் வந்து தன்னுடைய கூடவே இருக்கிற அந்த யோனத்தாப் அவன் தான் என்ன பண்ணுவான்? ஆலோசனை சொல்லிட்டே இருப்பான். அவன் அம்னோன் யோனத்தாப் ஒரு நாள் வந்து பார்க்கும் பொழுது அந்த அம்னோன் கிட்ட கேட்குறான், ஏன் சோகமாக இருக்கிற, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த அம்னோன் சொல்கிறான், எனக்கு என்ன பண்ண முடியல, ஒரு மாதிரி எனக்கு இருக்குது. அந்த தாமாருடைய அவளை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவளை மேலே ஆசையாக இருக்குன்னு சொல்கிறான். உடனே அந்த யோனத்தாப் என்ன சொல்கிறான்? அந்த தாமார் யார் தெரியுங்களா? தாவீதோட மகள். அப்போ தாவீதோட மகள்னா இப்போ இவனுக்கு அம்னோனுக்கு யாரு? சகோதரி. ஆமென். அப்போ அந்த யோனத்தாப் கிட்ட வந்து சொன்ன உடனே அந்த யோனத்தாப் என்ன சொல்ற தெரியுங்களா? நீ என்ன பண்ணு, நீ உடம்பு சரியில்லை மாதிரி ஜோரம் வந்தவன் நடி, உனக்கு உன் தகப்பன் கிட்ட போய் தாவீது கிட்ட சொல்லு, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் சமைக்க முடியல, எனக்கு தாமார் வந்து சமைச்சு கொடுக்க சொல்லி என்ன பண்ணு, எனக்கு சொல்லு, நீ சொல்லி அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறான். யார் சொல்றது? அந்த யோனத்தாப் என்கிற மிக தந்திரவாதி. ஆமென். அவனுக்கு இந்த அம்னோனுக்கு தன் சகோதரி மேல நான் ஆசை வைக்கிறது தவறு என்பதை அவன் என்ன பண்ணல, உணர்த்தல. ஹல்லேலூயா. அவனுடைய ஆசையை சொல்றான். இன்னொரு அல்லது கர்த்தருக்குள்ள இல்லை கர்த்தருக்குள்ள பிள்ளையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நீ செய்யறது தப்புப்பா, உன்னுடைய ஆசையில என்ன பண்ணிடு, விட்டுடு, நீ சகோதரி மேல தவறான பார்வை பார்க்கிற, இது கர்த்தருக்கு விரோதமான செயல் சொல்லி அவன் சரியாய் வழிநடத்தி இருந்தானா அவன் என்ன பண்ணியிருப்பான்? அந்த தவறை அவன் செய்திருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அந்த யோனத்தாப் அவன் என்ன பண்றான்? ஐடியா கொடுக்குறான், ஆலோசனை கொடுக்குறான். என்ன? தவறான உபதேசம், தவறான ஆலோசனை. ஆமென். அப்படி அவன் அம்னோன் என்ன பண்றான்? அதே மாதிரி போய் தன் தகப்பன் இடத்தில் தாவீதுகிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி தமையா என்ன பண்ண, தாமாரை எனக்கு அனுப்புங்க, எனக்கு சமைச்சு கொடுக்க அனுப்புங்க, என்ன பண்ண, என்னால் உடம்பு முடியல, எனக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ தாமார் என்ன பண்றா? சரின்ட்டு என்ன பண்றா? தனியாக அந்த வீட்டில் இருக்கிற இடத்துல போய் சமைச்சு கொடுக்கும் பொழுது பலவந்தமாய் கற்பழித்து என்ன பண்றான்? தன் சகோதரியை கற்பழிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது பெரிய பாவமான செயல். ஆமென். கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். ஆமென். இதை தவறாய் வழிநடத்தினால தான் அவனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நடந்தது. கடைசியில் என்ன தெரியுங்களா? அப்சலோம், இந்த தாமாருடைய கூட பிறந்த அண்ணன் என்ன தெரியுங்களா? அந்த அம்னோனை சாகடிச்சு கொலை பண்ணாங்க. ஆமென். குடும்பத்துக்குள்ள இவ்வளவு குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ஆசை, தேவையில்லாத இச்சை, தேவையில்லாத கேட்டு நம்ம என்ன பண்ணணும்? அந்த உபதேசத்தை கேட்டு தன்னையும் கெடுத்துக்கிட்டு மற்றவங்களையும் கெடுத்துட்டு தாவீதுக்கு என்ன பண்ண, சமாதானம் இல்லாதபடி பிள்ளைகள் ஒருவர் அடித்துக்கொண்டு மற்ற குடும்பத்தில் இல்லாத காரியம் நம்ம குடும்பத்தில் நடக்குதுன்னு சொல்லி தாவீது என்ன பண்ண, ரொம்ப மனம் நொந்து போய் கர்த்தரிடத்தில் சரண்டை அடைந்து புலம்பி அழுதான். ஹல்லேலூயா. இந்த 13ஆம் அதிகாரத்தில் அப்படியே ஃபுல்லாக அந்த சாப்டரில் அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இதுல நான் என்ன சொல்றேன்? யோனத்தாப் என்ற மிக தந்திரவாதி அம்னோன் என்ன பண்ண, அவன் உடனே அவன் உஷாராயிருக்கணும். ஐயோ, எனக்கு தவறான உபதேசம் எனக்கு வந்திருக்கு, நான் கர்த்தருடைய பிள்ளை இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி அவன் உஷாராயிருந்தானா தாவீதுக்கு அடுத்த அரியணையில் அவன் உட்கார்ந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அவன் தாவீதுக்கு அடுத்த அரியணையில் உட்கார அவன் ஸ்லாக்கியத்தையும் அந்த பாக்கியத்தை அவன் எழுந்து போனான். நம்ம குடும்பத்தில் நிறைய நாட்கள், நிறைய காலங்களில் நம்ம குடும்பத்தில் தவறான உபதேசத்தை கேட்டு தவறான காரியங்களை செய்து கர்த்தர் நமக்கு அரியணை வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிறைய பேர் நம்ம இழந்து போகிறோம். ஆமே. நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இழந்து போறாங்க. ஆமே. இப்போ இருக்கிற தேவையில்லாத ஆசை, தேவையில்லாத நமக்குள்ள
நமக்குள்ள கட்டுப்படுத்தாதே. கர்த்தர் நம்ம வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதன்படி நம்ம நடக்காதபடி நமக்குள்ள தேவையில்லாத ஆசை, தேவையில்லாத இச்சைகள், தேவையில்லாத மற்ற குடும்பத்தை பார்த்து இதனால நம்ம குடும்பம் சீரழிந்து போவதை நம்ம தான் காரணமா இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு அதனால அன்பு சகோதரிகளே, நம்ம தேவ உபதேசத்தை கேட்டு, அதனால தான் சபைக்கு போங்க சொல்றோம். ஆமென். சபையில போய் நல்ல ஆலோசனைகள் இன்றைக்கு வேதத்தின்படி ஆலோசனை செய்து நல்ல போதகர் என்ன பண்றாங்க, நல்ல முறையில் ஆலோசிக்கிறாங்க. அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன் குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ண, நீ சபையில் போய் என்ன பண்ண, உன்னுடைய போதகரிடத்துல நீ போய் என்ன பண்ண, ஆலோசனை செய்யும் சொல்றாங்க. அல்லேலூயா. அதனால தான் என்ன பண்ணுங்க, நல்ல ஆலோசனை கேட்க வேண்டும். நம்ம ஆலோசனை கேட்க கேட்க நம்ம குடும்பத்தில் என்ன பண்ணும், நல்லது நடக்கும், நன்மைகள் நடக்கும். அல்லேலூயா. எது நடந்தாலும் சரி, நன்மையோ தீமையோ, நம்ம என்ன பண்ணோம், கர்த்தரிடத்துல சரண்டர் ஆகி தேவ சமூகத்தில் நம்ம காத்திருப்போமானால் நிச்சயமா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமே. அப்ப நம்ம புத்திமதிகளை என்ன பண்ணணுமா, சரியாய் நடக்க வேண்டும், புத்திமதிகளை காத்து கொள்ள வேண்டும். அப்படி நீ காத்து நடப்பாயானால் நிச்சயமாய் நன்மை அடைவா. ஆமென். இந்த மாதிரியான இந்த அம்னோன் போல தேவையில்லாத உபதேசங்கள், யோனத்தாப் போல எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு யோனத்தாப் இருப்பாங்க. ஆமென். தந்திரமாய் பேசி நம்ம குடும்பத்தில், நம்ம வேலையிலும் சரி, நம்ம உறவுகள் மத்தியிலும் தந்திரமாய் பேசி நம்ம குடும்பத்தில் கெட்டது நடக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ஆமென். உண்மைதானங்க. நம்ம நல்லா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. ஆமென். நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கிறீங்களா, வீடு கட்டுறீங்களா, குடும்பத்தில் கல்யாணம் நடக்க போதா அப்படின்னு சொல்லி நல்லா தான் முகத்தில் பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள, இருதயத்துக்குள்ள மகா தந்திரமா, இவங்களுக்கு இப்படி நல்லது நடக்குதா, எப்படிதான் இவங்க நல்லா இருக்கிறாங்க, எப்படி பணம் வருது, எப்படி கல்யாணம் நடத்த போறாங்க, எப்படி கடன் அடைச்சாங்க, எப்படி இவங்க சந்தோஷமா இருக்காங்க சொல்லி நம்மை குறித்து என்ன பண்ணுவாங்க, தந்திரமா யோசித்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு தந்திரமாய் செயல்படுவாங்க. ஹல்லேலூயா. இந்த யோனத்தாப் போல எல்லார் குடும்பத்திலும் ஒரு யோனத்தாப் இருப்பாங்க நிச்சயமா. ஹல்லேலூயா. அப்போ அவங்க எப்படி வராங்க, எப்படி பேசுறாங்க என்பதை நாம புரிந்து கொள்வதற்கு தேவன் புத்தியை நமக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லார் குடும்பத்திலும், எல்லாருக்கும் சபைக்குள்ளவே சரி, வருகிற கிறிஸ்தவ பிள்ளைகள் மத்தியிலும் சரி, வேலை செய்கிற இடத்திலும் சரி, நம்ம வெளியே போகிற இடத்திலும் சரி, மகா தந்திரமாய் என்ன பண்ணுவான், பிசாசானவன் ஒரு மனிதனை பிரயோஜனப்படுத்துவான், ஒரு மனுஷனை யூஸ் பண்ணுவான். நம்ம நல்லா இருக்கக்கூடாது. ஆமென். அவனுடைய என்ன என்னது, நம்ம நல்லா இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் நமக்கு கொடுத்த திட்டங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை முழுமையாய் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நம்ம கூடவே ஒரு யோனத்தாப் இருந்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஆனால் நாம தான் என்ன பண்ணிடணும், ஞானமாக இருக்கணும். ஆமென். நம்ம ஞானமாக இருந்து அந்த தந்திரங்களை எல்லாம் சொல்ற எல்லா தந்திரவாதி காரியங்களை நம்ம விட்டு வெளியேறணும்னா அந்த புத்தியை நம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அப்போ நம்ம கூடவே இருக்கிற தந்திரவாதி அடையாளப்படுத்தணும்னா, அடையாளப்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கணவரிடத்துல சண்டை போடுறது, நம்ம பிள்ளைங்களிடத்துல சண்டை போடுறது, நம்ம குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிறது, எல்லாவற்றையும் நம்மளே பண்ணிடுவோம். ஆனால் நம்ம குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சமாதானம் என்ன பண்ண, ஒரே ஜெப விண்ணப்பம் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், எல்லாருக்கும் எழுதி கொடுத்துட்டு எல்லா ப்ரேயர் டவரில் என்ன பண்ணுவோம், என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் கடன் பிரச்சனை, என் கணவர் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, என்ன பண்ணுவோம், எழுதி கொடுத்துட்டே இருப்போம். அதற்கு காரணம் நாம் என்ன பண்ணணும், சரியாய் புத்தியாய் நடக்கணும். ஹல்லேலூயா. நம்ம புத்திமதிகள் நம்ம வேதத்தின்படி நடந்து ஆலோசனைகளை கேட்டு நம்ம சரியான புத்திமதிகளோடு நடப்போமானால் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஆமென். ஆமென். நம்ம ஒரு கடனை வாங்குறதோ அல்லது நம்ம நகையை கொடுக்குறதோ, எத்தனை பேர், நிறைய பெண்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், யாராவது அம்மா கொஞ்சம் எனக்கு முடியல, என்னால் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அவங்கள பற்றி பெருமையாக சொல்லிட்டோன்னா கழுத்தில் இருக்கிற நகை என்ன பண்ணுவாங்க, கழட்டி கணவருக்கு தெரியாமல், வீட்டில் பிள்ளைகளுக்கு தெரியாமல் நிறைய பேர் கொடுத்து தன்னோட குடும்பத்தில் இதனால பிரச்சனை நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஆமென். பிரிவினையே வந்திருக்கு, குடும்பமே பிரிஞ்சிருக்க சூழ்நிலை நிறைய குடும்பத்தில். இதுக்காக ஒரு விண்ணப்பிப்பாங்க, இந்த மாதிரி நான் உதவி செய்ய போனேன், இதனால என் குடும்பத்தில் பிரிஞ்சிருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த கடந்த நாட்களில் நாங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, 17 வயது சிறுமி என்ன பண்ணுறாங்க, கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை ஏன் வருது, பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், 6-7 வாலிப பிள்ளைகள் சேர்ந்து 17 வயது சிறுமியை கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்களாம். இப்போ இப்படியெல்லாம் காரியம் நடக்குதுன்னா எதனால, நம்ம வீட்டில் தன் தாயானவள் தன் பிள்ளையை சரியாய் புத்தியாய் நடத்தி அவனை வழி நடத்துறது.
தான். ஹல்லேலூயா. மகன் என்ன பேசுகிறான், யார் இடத்துல பேசுகிறான், என்ன எப்படி பழகிறான், யார் இடத்துல என்ன பழகிறான், என்ன பார்க்குறான், எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பிள்ளைகள் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை நாம் சரியாய் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி புத்தியாய் நாம் நடத்துவோமானால் நம்ம குடும்பத்தை மாத்திரம் இல்லை, தேசத்தையும் நம்ம ஆசீர்வாதமாய் நாம் மாற்ற முடியும். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வை என்ன பண்ண அழிப்பதற்கும் சரி, அரியணையில் இருந்து தள்ளுவதற்கும் தந்திரமான காரியங்கள் நம்மை கூடவே நம்ம சூழ்ந்து நடந்து கொண்டே இருக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? நம்மை தந்திரமாய் நம்ம குடும்பம் சீரழிந்து போறதுக்கு நம்ம சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் நம்ம 2 கண்ணில் தான் பார்க்குறோம். ஆனால் நம்மை அநேக கண்கள் பார்த்து கொண்டிருக்கு. அப்போ நம்ம ஞானமாய் நடப்போமானால், புத்தியாய் நாம் நடப்போமானால், நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நல்ல தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத இச்சைகள், அதில் அது தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து நம்ம புத்தி அதில் செலுத்துவோம்னால் அரியணை போல ஆசீர்வாதமான காரியங்களை நாம் எழுந்து போய்விடுவோம். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம குடும்பத்தில் நம்ம கட்டி காக்கணும்னா, நம்ம குடும்பம் ஆசீர்வாதம் இருக்கணும்னா அது நம்ம கையில் தான் இருக்கு. இன்றைக்கு இந்த யோனத்தா போல தந்திரவாதியான காரியங்களை, உபதேசங்களை, ஆலோசனை பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க, என் கணவர் அப்படி அது வாங்கி கொடுத்தாரு, என் கணவர் அது செஞ்சாரு, இது செஞ்சாரு, உங்க கணவர் செய்யலையா? அப்பதான் நமக்கு என்ன பண்ணுவோம், பயங்கரமா கோபம் வந்து வீட்டில் போய் கேட்போம், அவங்க அது பண்றாங்க, இவங்க இது பண்றாங்க, நீங்க ஒண்ணுமே பண்ணலையே அப்படி சொல்லாம என்ன பண்ணுவோம், வீட்டில் சண்டை, தேவையில்லாத சண்டை. ஆமென். இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆமென். நம்மை சுற்றி நம்ம குடும்பத்தை கெடுப்பதற்காக, நம்மை கெடுப்பதற்காக தந்திரமான சூழ்நிலைகள், தந்திரமான காரியங்கள் உருவாகி கொண்டிருக்கு. அதில் நம்ம ஞானமா நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய உபதேசங்களை, அவருடைய புத்திமதிகளை நாம் கைப்பற்றி இருக்க வேண்டும். கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த நாளிலே தேவன் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஞானத்தை பெற்றுக்கொள்ளணுமா, அதை நம்ம புத்தியை காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம சபைக்கு தான் சரியான நேரத்து வர்றது இல்லையே. ஆமென். பாஸ்டர் மெசேஜ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்துட்டு போய் தலையை காட்டுவோம். அப்படி இல்லைங்க, அந்த புத்திமதிகளை சொல்லுகிற அந்த தேவ செய்தியில் நம்ம உட்காரணும். ஆமென். தேவனை ஆராதிக்கிற, தேவன் நம்மோடு பேசுகிற, நம்மோடு உறவாடுகிற அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், வீட்டில் வேலை செஞ்சுட்டு, டிஃபன் செஞ்சுட்டு, குளிச்சுட்டு, பிள்ளைகளை கிளப்பிட்டு, எல்லாத்துக்கும் புத்திமதி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டை விட்டு மெசேஜ் முடிகிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், சபைக்குள்ளே என்ட்ராகும். அது எல்லாம் நமக்குள்ளே மாற்றிக்கொள்ளணும். ஆமென். நம்ம சபைக்குள்ளே சரியான நேரத்துக்கு வந்து அவர் நம்மோடு பேசுறது, நாம் அவரோட பேசுறத, அந்த ஐக்கியத்துக்குள்ளே, நம்ம அந்த உறவுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ நம்ம ஞானம் என்ன பண்ணும், தெளிவாய் விளங்கும். ஆமென். புத்திமதிகளை நம்ம காத்துக்கொள்ள முடியும். அப்போ அப்படி நம்ம புத்திமதிகளை காத்துக்கொள்வோமானால் நமக்கு நன்மை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம் நீதிமொழிகள் 1:1 சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகளை நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அப்போ நம்ம புத்திகளை அடையும்படியாய் தகப்பன் போதகன், ஆமென், இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லி கொடுத்த எல்லா உபதேசங்களை நாம் என்ன பண்ணுமா, கைப்பற்றி நடக்கணும். ஆமென். அந்த அம்னோன் தன் சகோதரிடத்தில் தவறாய் நடந்ததுனால அந்த தாமாரும் என்ன பண்ணப்பட்டா, அந்த ஆசீர்வாதங்களை இழந்து போனா. அவன் ஒன்றும் பண்ணல, ஆனாலும் அந்த அம்னோன் என்ன பண்ண, தன் சகோதரிடத்தில் தவறாக நடந்ததுனால அம்னோனுக்கு கடைசியாக கிடைச்சது என்னதுங்க, கொலைதான். ஆமென். அவனுக்குள்ள என்ன பண்ணது, சாகடிக்க முடியாது திட்டம் போட்டு அந்த அப்சலோம் என்ற அவனோட சகோதரன் என்ன பண்ணாங்க, திட்டம் போட்டு அவனை கொலை செய்தார்கள். ஆமென். ஏன் அவன் பாவம் செய்ய, தன் சகோதரி இடத்துல தவறான பார்வை பார்த்தான். இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற தவறான காரியங்கள், தவறான நடத்தைகள், தவறான பார்வைகள், தவறான எண்ணங்கள், தவறான நினைவுகள் இருக்குமே, ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, தூர விலக்குங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நன்மை தரணும்னா, கர்த்தர் உனக்கு நன்மை செய்யணும்னா அவர் புத்தி அடையும்படி கவனிக்கணுமா. ஆமென். இன்றைக்கு நிறைய பேர் கவனிக்காதபடி நம்ம சுயத்தின்படி, நம்ம சுய இச்சையின்படி நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரிகள், நீங்கள் எல்லாரும் இயேசுவின் புத்தியை என்ன பண்ணுமா, கவனிக்கிறவர்களாய் மாறணும். அந்த புத்திமதிகளை கேட்கிறவர்களாய் மாறணும். அப்போ நம்ம சபைக்குள்ள, சபை நமக்கு பெரியவர்கள், நமக்கு மூத்தவர்கள் யார் ஆலோசனை செய்தால் அதை கவனிங்க. ஹல்லேலூயா. நம்ம சபைக்குள்ள போதகர் சொல்ற உபதேசத்தை கேளுங்க. அப்படி கேட்டு நடப்போமானால் நிச்சயமாய் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி நாம் செபிப்போமா?